அன்பு தமிழ் நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, வணக்கம். இது ஆர்எல் ராஜா. இன்றைக்கி தேதி 15, 16, 17, 18, 19 இன்னும் 4 தினங்களில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு. வெள்ளிக்கிழமை காலம்பரை 7 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் ஓட்டுப்பதிவு இருக்கும். கட்டாயமாக என்னோடய ரிக்வெஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும், ப்ளீஸ் ஓட்டு போடுங்க. மறந்துடாதீங்க. உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள கையோடு அழைச்சிட்டு போய்ட்டு ஓட்டு போட வைங்க. 2வது, உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும், உங்களோட நண்பர்கள், உங்கள் சொந்தக்காரங்க அனைவர்களுக்கும் இந்த மாதிரி 19ஆம் தேதி கட்டாயமாக ஓட்டு போடணும்னு ஒரு மெசேஜ் சொல்லுங்கள். ஃபோன் கூப்பிட்டு சொல்லுங்கள். எல்லோரும் ஓட்டு பதிவு பண்ணணும். இந்த தடவை தமிழ்நாட்டில் முடிஞ்சதுன்னா 100%, இல்லாட்டி கொஞ்சம் ஒரு 80லேருந்து 100% வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம ஓட்டுப்பதிவை ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். இதை ஞாபகத்தில் வச்சுங்க. 2வது, இப்போ கொஞ்சம் எலெக்ஷன் 3 நாள் 4 நாள் இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. யாராக இருந்தாலும் வாங்கிக்காதீங்க. 2வது. 3வது, நான் நேற்று உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நம்ம பாரத பிரதமர் நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 3-4 விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. இப்போ நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு வீட்டில் ஒரு கடை வச்சு ஒரு சின்னதாக பிஸ்னஸ் நடத்தினீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் பேங்க்குன்னு சொல்கிறது, நம்ம அதாவது சர்க்கார் பேங்க்குன்னு சொல்கிறோம்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரான்ச்சுக்கு போயிட்டு உங்கள் பிஸ்னஸை பற்றி சொன்னீங்கன்னா 50,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. எந்த விதமான டாக்குமெண்டேஷனும் இல்லாமல். என்னோடய ஃப்ரெண்டுக்கும் சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு வில்லேஜில் ஒரு சின்னதாக வீட்டுலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு ரன் பண்ணுறாரு. அவருக்கு கூட 50,000 ரூபா லோன் கொடுப்பாங்க. ஓகே, அது 1வது. 2வது, ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. உங்களுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸு இப்போதைக்கு உண்டு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம பிரதமர் 70 வயசானவங்களுக்கு மேலே அந்த கார்டு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அவங்க கையில் வச்சுக்கலாம். அதை 5 லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஆயுஷ்மான் பாரத்தில். 3வது, இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு ரேஷன் ஃப்ரீ. புரிஞ்சுதுங்களா? அரிசியும் பருப்பும் ஃப்ரீயாக தராங்க கவர்மெண்ட்டில். இது 3 உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். எதனால் இந்த 3ன்னா, இது ஏழை மக்களுக்கு ரொம்ப அந்த அவங்களோட ஒரு பேர்டனை ரொம்ப கம்மி பண்ணும். ஏன்னா ஏழை மக்கள் தான் நம்ம கண்ட்ரியோட முதுகெலும்பு. அவங்க வேலை பண்ணுறாங்க. அவங்க வாழ்க்கை தரத்தை, வாழ்வாதாரத்தை நம்ம மோடி ஐயா ரொம்ப மனசில் வச்சு அதை இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காரு. இது 3 விஷயமும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. நான் இப்போ உங்களுக்கு 3 விஷயம் என்ன சொன்னதுன்னா, 50,000 ரூபாய்க்கு லோன் கிடைக்கும் உங்களுக்கு. சின்ன பிஸ்னஸ் இருந்தால் கூட 50,000 ரூபா தராங்க அவங்க. அதுக்கப்புறம் ஆயுஷ்மான் பாரத்துங்கிறது 5 லட்ச ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு அது தராங்க. 3வது 5 வருஷத்துக்கு உங்களுக்கு ரேஷன் ஃப்ரீ. இதை 3ஐயும் ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த தடவை என்னோட நம்பிக்கை, நீங்கள் எல்லோரும் போய் பாரதிய ஜனதா பார்ட்டி, அவங்களோட தோழமை கட்சிகள், தாமரை சின்னம், மாம்பழ சின்னம், பலாப்பழ சின்னம், குக்கர் சின்னம், சைக்கிள் சின்னம், இதுக்கு ஓட்டு போட்டு மாபெரும் ஆதரவு நீங்கள் நம்ம மோடி ஐயாவுக்கு கொடுக்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நான் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண வீடியோவில் எந்த கட்சியை பற்றி தப்பாலாம் சொல்கிறதில்ல. என்னோடய ஆசை மறுபடியும் 3வது முறையாக நம்மளுடைய பிரதமர் மோடி திரும்பி பிரதமராக இன்னும் நல்லாட்சி கொடுக்கணும். அது ஒன்று தான் என்னோடய ப்ரேயர். தயவு செஞ்சு இதை நிறைவேற்றுங்க. வாழ்க தமிழ்நாடு, வாழ்க பாரதம், பாரத் மாதா கி ஜெய். நன்றி, வணக்கம். ஆர்எல் ராஜா.